ஏங்க குட்டி பாட்டு என்ன ஒரே சோகமா இருக்குது, மூஞ்சி வாடி போய். ஜுரம் அடிக்குதுங்க. ஜுரம் அடிக்குதா? எத்தனை நாள் அடிக்குது? இன்னிலேருந்தாங்க, காலையிலேருந்து ஜுரம் அடிக்குது. நார்மலாக ஜுரம் வந்தாலே ஒரு எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் கிட்ட இருக்குன்னாங்கல்ல. நீ காலையிலேருந்து தான் ஆரம்பிச்சிது ஜுரம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அது பண்ணுறதை விட ஒரு ஐடியா இருக்குது, கேட்குறீங்களா? சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு 10 நாள் லீவு சொல்லிவிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பார்த்துங்க எல்லாத்தையுமே. 10 நாள் நான் வந்து எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இங்கே உழைச்சிட்டீங்க டெய்லியும். அதனால் இந்த 10 நாள் மட்டும் லீவு சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம். உங்களுக்கு நான் லீவு தரேன். ஓகே? வந்து இங்கே வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கணும். உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். நான் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு லீவு தரத்துக்கு சொல்கிறேன் நான். இதுக்கு பேர் லீவு கிடையாது. வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குன்னு தான் வச்சுருக்கேன். சரி. ஆனால் உங்கள் அப்பா எல்லாம் நான் வந்து நினச்சிருக்கேன் நிறையா டைமில். என்னடா இது, பெண்ணுங்கனாலே வந்து புனிதமானவங்க, அவங்க தான் வந்து ஒரு அடுத்த சந்நிதியை உருவாக்கி இந்த பூமிக்கு தராங்க. அப்படிப்பட்ட ஆட்களை போயிட்டு வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி தராங்களே அப்படின்னு நான் எத்தனையோ வாட்டி நினச்சிருக்கேன். ஆனால் அது இப்போ தான் தெரியுது எனக்கு, உங்கள் டேடியெல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது. என்ன தெரியுது? எப்பா எனக்கு வந்து இந்த தொல்லையே முடியல என்னால், இப்போ நான் எவ்வளோ கேட்குறேன் கொடுத்துட்றேன், நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுறாங்க போல இருக்குது. அந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரியுது, எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆமாம், எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் பண்ணாங்க. சரி, நீ பேசினே மறந்துடாதீங்க. லீவ் லெட்டர் எழுதி நீ கொடுத்துட்டுங்க. டைம் 10:30 தான் அது எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு காலைல சீக்கிரமாக கிளம்பி நீங்கள் போங்க. ஓகேவா? போய் 10 நாள் நிம்மதியாக இருங்க. எக்ஸ்ட்ரா லீவ் வேணுனாலும் அங்கேருந்தே எனக்கு நீங்கள் மெசேஜில் போட்டு விட்ருங்க. எக்ஸ்ட்ரா லீவ் உங்களுக்கு தரேன். ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள்.